ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு பறக்கும் ரயில் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ பறக்கும் ரயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு நியர்பை சிந்தாதிரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் கனெக்ட் ஆகுது. ஸோ அதான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சிந்தாதிரிப்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பறக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க வேளச்சேரியிலேருந்து டுவர்ட்ஸ் அப்படியே சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிற வழித்தடத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த சென்னை எம்ஆர்டிஎஸ் பறக்கும் ரயில் வந்துட்டு என்ன மாதிரியான புது திட்டங்கள்லாம் அமைச்சிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக அமைச்சிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துருக்காது, அதாவது நம்ம வேளச்சேரி வரைக்கும் தான் பறக்கும் ரயில் ஸ்டேஷன் கடைசியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் வந்துட்டு, அதாவது 3 ஸ்டேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேஷன்லேயும் வந்து இருக்கிற மக்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட ஊருக்கும் இப்போ பறக்கும் ரயில் திட்டம் வந்திருக்கு அப்படின்றதுனால. ஸோ இந்த சென்ட் தாமஸ் மவுண்டில் எண்டில் முடிகிற இந்த ரயில்வே ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு டுவர்ட்ஸ் சென்னை மெட்ரோ ஸ்டேஷனை வந்து கனெக்ட் ஆகுது. சுமார் வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி வரைக்கும் வந்து நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. காலேஜஸில் படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான மக்கள் வந்துட்டு டுவர்ட்ஸ் பறக்கும் ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 15 வருஷமாக வந்துட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரயில் பாதை வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகர போக்குவரத்துல நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் பொதுமக்கள் வேகமாக பயணம் செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதை ஏன் பறக்கும் ரயில்னு அழைக்கப்படுறாங்க நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. ஏன்னா நிறைய மேம்பாலங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால, எலிவேட்டட் ட்ராக் மேலே இது அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்துட்டு உங்களுக்கு பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிறைய பேர் வந்து வேளச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோஸ்லேருந்து ஆட்டோஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சென்ட் தாமஸ் வரைக்கும் 300 to 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்களாம் ஆட்டோஸு. ஆனால் இப்போ வெறும் 5 ரூபாயிலே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க மக்கள் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கும். பீச்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் சார்ஜ் அப்படின்னா 10 rupees தான் ட்ரெயின் டிக்கெட்டோட சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்லேட்டர்லேருந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இப்போ புதுசாக அமைக்கப்பட்டிருக்க ரயில்வே ஸ்டேஷன்லையும் எல்லா வசதியுமே இருக்குது. ஸோ என்னோட ட்ராவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நான் வந்து ஆஃப்டர்நூன் போல் டைமில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் காலியாக இருந்துச்சு ட்ரெயின். ஸோ எப்போவுமே மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோனா ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக வந்துட்டு வேளச்சேரி வரைக்கும் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகாமல் நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எப்படி வந்துட்டு இதை கட்டமைச்சிருக்காங்க, இந்த ட்ரெயினில் எப்படி பெண்ட் ஆகி எப்படி அந்த ட்ராக்ல போகுதுன்றத அந்த அழகை ரசிச்சுட்டு ஒரு நாளாச்சு நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.